where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. பெருவெள்ளத்தின் பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக நாட்டிலேயே முதல் முறையாக ஜெர்மன் தொழில்நுட்ப மழைநீர் சேமிப்பு திட்டத்தை செயல்படுத்த தயாராகி வருகிறது சென்னை மாநகராட்சி. சென்னையில் பருவமழையின் போது பெருக்கெடுக்கும் வெள்ள பாதிப்புகளை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது மாநகராட்சி நிர்வாகம். பொழியும் மழைநீரை சேமிப்பதும் இதன் ஒரு பகுதிதான். இந்த திட்டத்தையே இன்னும் பிரம்மாண்டமாக ஜெர்மன் தொழில்நுட்பத்துடன் செயல்படுத்தும் முனைப்பில் உள்ளது சென்னை மாநகராட்சி. முதல் கட்டமாக கோடம்பாக்கம், அண்ணா நகர், தேனாம்பேட்டை மண்டலங்களில் தியாகராய நகர், வெங்கடநாராயணா மைதானம் உள்ளிட்ட 8 மைதானங்களில் இதற்கான கட்டமைப்புகளை அமைத்து வருகிறது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் நிதியுதவியுடன் தலா 1,60,00,000 ரூபாய் மதிப்பில் இந்த மழைநீர் சேமிப்பு திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. 2 மீட்டர் ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி ஜல்லிக்கற்களை பரப்பி கேட்ச் பிட் எனும் மழைநீர் உள்வாங்கியை அடுக்கி வைத்து மூடப்படுகிறது. அந்த பகுதியில் பொழியும் மழைநீர் இந்த கட்டமைப்பிற்கு வந்து சேர்ந்து பூமிக்கு அடியில் சேமிக்கப்படும். ஒவ்வொரு கட்டமைப்பிலும் 5 லட்சம் லிட்டர் மழைநீரை சேமிக்க முடியும். இந்த கட்டமைப்பு 60 டன் எடையை தாங்கும் என்பதால் மேற்பரப்பில் விளையாட்டு மைதானம் இயல்பாக இருக்கும். 20 மீட்டருக்கு 15 மீட்டர் அளவு உள்ள மிகப்பெரிய தொட்டி. இந்த தொட்டி இந்த கிரவுண்டுக்கு கீழே அடியில் இருக்கும், பாதாளத்தில் இருக்கும், மேலே இருக்கிறதே தெரியாது. இந்த ஏரியாவுக்கு அத்தனை மழை பெய்கிற மழையையும் அதை மழையால் சேகரிக்கக்கூடிய தண்ணியும் இங்கே கொண்டு வந்து அதை அப்படியே தூய்மைப்படுத்தி அதை ஃபில்டர் பண்ணி அது கூட அந்த ஃபில்டர் லேயர்லாம் அங்கே கிரியேட் பண்ணிக்கிறோம். அதை ஃபில்டர் பண்ணி அப்படியே நிலத்தடி நீரை மேம்படுத்தக்கூடிய திட்டமாக கொண்டு வந்திருக்கோம். திட்டத்தின் இன்னொரு பகுதியாக சென்னையில் 770 பூங்காக்களில் தலா 3000 லிட்டர் கொள்ளளவு உடைய நிலத்தடி மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் மைதானத்தில் தண்ணீர் தேங்காது. நீர்நிலைகளில் தண்ணீர் உள்வாங்காமல் மழைநீர் வடிகால்களில் கொள்ளளவை மீறும் போது விளையாட்டு திடல்களில் அமைக்கப்பட்டுள்ள மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புக்கு திருப்பி விடப்படும். இதன் மூலம் குடியிருப்புகளில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை தடுக்கலாம். நிலத்தடி நீர் உயரும். கோடை காலங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்க முடியும். வருங்காலத்தில் சென்னையில் நிலத்தடி நீர்மட்டம் உயரக்கூடிய வகையில் இந்த தொழில்நுட்பம் மேலும் கை கொடுக்கும் என்பது மாநகராட்சியுடைய கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் வினீஷ். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.